கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த அருமையான நாளிலும் சங்கீதம் 104 அதனுடைய 27வது வார்த்தை இப்படியாக சொல்கிறது: ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். ஏற்ற வேளையில் அவர் சகலவற்றையும் நேர்த்தியாக செய்கிற ஆண்டவர் என்பதை இந்த வேத வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. யாரெல்லாம் அவருக்காக காத்திருப்பாங்களாம்? வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது: தேவன் படைத்திருக்கிற விலங்குகளும் பறவைகளும் நீரில் வாழ்கிற ஜீவ ஜந்துக்களாகிய திமிங்கலங்கள் முதற்கொண்டு கர்த்தர் எங்களை போஷிப்பார், எங்கள் வேண்டிய காரியத்தை நேர்த்தியாக ஏற்ற வேளையில் செய்வார் என்று சொல்லி அவருக்காக காத்திருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார். அவைகளை விட விசேஷித்த வண்ணமாய் உருவாக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் என் தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் ஏற்ற வேளையில் நேர்த்தியாக செய்வாருங்கிற நம்பிக்கையும் நிச்சயமும் விசுவாசமும் நமக்குள் காணப்படுகிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க தான் இந்த வேத வார்த்தை இன்றைக்கி நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறது. அநேக சூழ்நிலைகளில் நம்முடைய தேவைகளை பார்த்து, நமக்கு வருகிற பிரச்சனைகளை பார்த்து, நாம் சந்திக்கிற சவால்களை எண்ணி பார்த்து, இதெல்லாம் நமக்கு நடக்குமா, இதெல்லாம் ஆண்டவர் செய்வாரா என்று சொல்லி அவரை மறந்து விட்டு மறுதளித்து விட்டு மனிதர்களை தேடி போகிறதுனால, சுயபலத்தை சார்ந்திருக்கிறதுனால, செபிக்க மறந்து போனதுனால சர்வ வல்லமையுள்ள கடவுள் ஏற்ற நேரத்தில் நமக்கு சரியான காரியங்களை செய்ய முடியவில்லை என்பதற்கு நாமே உதாரணமாக இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்பதான் ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர் சகலவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தெய்வம். காட்டு புஷ்பத்துக்கும் விலங்குகளுக்கும் நீரில் வாழ்கிற ஜெய்வ சந்துக்களுக்கும் தேவன் போஷிக்கக்கூடும். ஆனால் அவைகளை விட விசேஷித்துள்ளாய் நம்முடைய வாழ்க்கையில், அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் அவர் சகலவற்றையும் ஏற்ற நேரத்தில் சரியான பாதையில் கொண்டு சென்று எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்க வல்லவர் என்பதை நம்ம மறந்து போய் விடவே கூடாது. இந்த வார்த்தையை விசுவாசித்து, ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையில் ஏற்ற நேரத்தில் எல்லாவற்றையும் சரியாக செய்து முடிப்பீர், உமக்காய் காத்திருக்கிற கிருபை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான கால வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்க எல்லா காரியத்திலும் எங்களை விசேஷித்துள்ள வைத்திருப்பதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் ஏற்ற வேலையில் எல்லாவற்றையும் சரியாக செய்து முடிக்கிற ஆண்டவருடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவர் உமக்கு காத்திருக்கிற கிருபை தாங்க சகல நன்மைகளை அனுபவித்து சாட்சியை மாற உதவி செய்யுங்க. இந்த வார்த்தையை விசுவாசித்து அர்ப்பணித்து உமக்காய் காத்திருக்க அர்ப்பணித்திருக்கும் வாழ்க்கையில் நன்மையும் கிருபையை தொடர பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவன்மா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல அருமை பிதாவே, ஆமேன்.